பொது விகிதம் 3ம் நான்காம் உறுப்பு 54 உடைய பெருக்கல் விருத்தி ஒன்றின் முதலாம் உறுப்பு யாது? சரியா? சோ பொது விகிதம் என்னையா? பொது விகிதம் R 3ம் நான்காம் உறுப்பு 54 இல்ல என்ன கேள்வி கேட்டிருக்கான்? பெருக்கல் விருத்தி ஒன்றின் முதலாம் உறுப்பை கேட்டிருக்கான். சரியா? முதலாம் உறுப்பு என்ன? முதலாம் உறுப்பு யாது? அதாவது என்ன கேட்டிருக்கான் நோமா இல்லையா? அதாவது முதலாம் உறுப்பை கேட்டிருக்கான். சோ இதில் நாம என்ன செய்வோம்? Tn சமன் AR இன் n-1 என்ற சமன்பாடை நிச்சயம் யூஸ் பண்ண போறோம். இதுல R பொது விகிதம் நமக்கு தெரியும் என்ன? 3 தெரியும். சரியா? A முதலாம் உறுப்பு நமக்கு என்ன தெரியாது. சோ அதை நிச்சயம் A ஆகவே எடுப்போம். ஆனா நமக்கு ஒன்று க்ளூ கண்டிக்கணும் என்ன? நாலாம் உறுப்பு 54. சோ T4 சமன் 54. ஆனா T4 சமன் 54 நாம என்ன செய்வோம்? முதலாவது என்ன செய்வோம்? நாலாவது உறுப்பு என்ன செய்வோம்? அதுக்கு சமன்பாட்டை போடுவோம். T4 சமன் AR இன் n-1 இப்படித்தானே வரப்போகுது. சோ T4 வரது என்ன செய்வோம்? 54 போடுவோம். போட்டுட்டு A முதலாம் உறுப்பு என்ன தெரியா? சோ A ஆகவே நாம போடுவோம். ஆனா நமக்கு தெரியும் என்ன தெரியும்? பொது விகிதம் R தெரியும். சோ பொது விகிதத்துக்கு பதிலா R க்கு பதிலா 3 n-1 சோ இதுல என்ன எத்தனையாம் உறுப்பு? எண்ணுக்கு பதிலா என்ன வரப்போகுது? 4 மைனஸ் 1 வரப்போகுது. சோ 4 ஒன்று போனா 3. சோ 3 தர A சமன் 54 இருக்க போகுது. சோ 3 கணம் என்ன? 27 இருக்க போகுது. சோ A தர 27 சமன் 54 சொன்னா A சமன் என்ன செஞ்சு பெருக்குப்பாடி அடுத்த பக்கம் போக என்ன செய்யும்? பிரிப்பட போகுது. சோ 54 கீழ் 27. சோ A சமன் என்ன வரப்போகுது? A சமன் 2 ஆன்சர் வரப்போகுது. சரிதானே?